அடுத்த theory question. A fluid is in streamline flow across a horizontal pipe of a variable area of cross section for which of the following statement is correct? So என்ன சொல்றாங்கன்னா ஒரு horizontal pipe இருக்கு, அதுல fluid வந்து flow ஆயிட்டு இருக்கு. With the variable area of cross section எந்த statement வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. ஸோ ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு பைப் இருக்கு, ஒரு சைட்ல நமக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சின்னதா இருக்கு, இன்னொரு சைட் வந்து கம்பேரிட்டிவா அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஏ வந்து சின்னதா இருக்கு and here the A is greater. So first நம்ம velocity பார்க்கலாம். Using equation of continuity AB is equal to constant னு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஏரியா வந்து சின்னதா இருந்துச்சுன்னா velocity maximum இருக்கும். அப்ப இந்த இடத்துல velocity is maximum. And அதே மாதிரி இங்க ஏரியா அதிகமா இருக்குன்னா velocity வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இது அப்ரோச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the velocity is maximum at the narrow part அப்படின்றாங்க. ஸோ நேரோ இது இங்கே தான், இந்த இடத்துல velocity maximumன்றாங்க, அது கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, the pressure is maximum at the widest part of the pipe. ஸோ ப்ரெஷர் வச்சு கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ பெர்னோலிஸ் தியரம் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் சம்மோட கண்டினியூஷன் தான், that is pressure plus kinetic energy per unit volume is equal to constant அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு widest partல pressure maximumன்றாங்க. First of all, widest partல velocity எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் widest part. இங்க velocity நமக்கு கம்மியா இருக்கு. அப்போ இந்த டேர்ம் வந்து கம்மியா இருக்குன்னா pressure வந்து அதிகமா இருக்கும். ஏன் இந்த டேர்மே கம்மியாகுதுன்றனா இந்த இடத்துல velocity கம்மி, நமக்கு half rhoன்றது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்மே நமக்கு கம்மியா இருக்கும். இந்த டேர்ம் கம்மியா இருந்துச்சுன்னா pressure வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல pressure வந்து மேக்ஸிமமா இருக்கு. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் A is the right answer.